ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் உங்களோட ஒய்டி ஸ்டூடியோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அப்படி ஆன் பண்ணலைன்னா ஆன் பண்ணிங்க. ஏன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முக்கியமான செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிக்கினீங்கன்னா உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகுவாங்க அண்ட் உங்கள் சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எங்கே இருக்குது இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ். இதெல்லாம் ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. மோஸ்ட்லி எப்போவுமே நம்ம நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணும்போது ஒய்டி ஸ்டூடியோவில் எந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃபாக இருக்கும், சில பேருக்கு ஆனாக இருக்கும். அவங்களோட ஒய்டி ஸ்டூடியோவில் எந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆனாக இருந்தால் அப்படியே விட்டுடுங்க. அப்படி ஆஃபாக இருந்தால் இதை வந்து ஆன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன செட்டிங்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் ஒய்டி ஸ்டூடியோ இது மாதிரி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து காட்டும். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கமெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷலி ஆல் இருக்கும், இம்பார்ட்டண்ட் இருக்கும், நன்னுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆல்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்துடலாம். அனலிட்டிக்ஸ் என்னன்னா, நீங்கள் போடுற அந்த ஒரு வீடியோஸுமே அது வந்து எப்படி வந்து நீங்கள் போடுறீங்க வந்து உங்களோட ஒய்டி ஸ்டூடியோவில் வந்து இருக்கும். ஸ்டூடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள். டேஷ்போர்ட், கண்டென்ட், அது பக்கத்தில் அனலிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ ட்ரெண்ட்ஸ், ஓவர்வியூ, கண்டென்ட், ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து எப்படி வந்து இம்ப்ரெஷன் வருது, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் இதை ஆன் பண்ணி வச்சாதான் இது வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து காட்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அனலிட்டிக்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அச்சீவ்மெண்ட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அச்சீவ்மெண்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு 1000 வியூஸ், இல்லைன்னா ஒரு 200 300 ஸ்டார்டிங்கில் அதை மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிடைச்சாதான் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அச்சீவ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இதுவும் நம்ம ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாலிசி வந்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாலிசின்றது என்னன்னா, ஏதாச்சும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து விழுது, இல்லைன்னா காப்பிரைட் கிளைம் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து யூடியூப் தருதுன்னா அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு உங்களோட சேனலில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது, காப்பிரைட்டு கிளைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எது வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறியோ அது வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாலிசின்ற நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஏர்ன்ன்ற நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிடலாம். இது ஒன்ஸ் மானிட்டைஸ் ஆனாதான் உங்களுக்கு அந்த ஏர்ன்ன்றது ஆக்டிவ் ஆகும். இப்போ புஷ் நோட்டிஃபிகேஷனில் நம்ம எல்லாமே ஆன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அது கீழே சேனல் இருக்குது பாருங்கள். சேனல் கீழே வந்து பர்மிஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்மிஷன்ல போயிடுங்க. நீங்க இப்போ பர்மிஷன்னா என்னன்னா, இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. இப்போ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்ல நீங்க வந்து சேனல் ஓப்பன் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணும். கீழே வந்து ஓனர்ன்னு சொல்லிட்டு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வேற யாருன்னா நீங்க இன்வைட் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு இஷ்டமா இருந்துச்சுன்னா அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை இதில் டைப் பண்ணிட்டு அவங்கள வந்து இன்வைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேனேஜராக இன்வைட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு எடிட்டராக இன்வைட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஃபியூச்சரில் உங்கள் சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகிடுச்சு, நீங்கள் நல்லா இன்கம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, கூட ஒர்க் பண்ணுறதுக்கு யாருன்னா எடிட்டர் யாருன்னா வச்சுக்கிறீங்கன்னா அவங்களோட இமெயில் அக்கௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் சேனலில் அவங்கள வந்து இன்வைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பர்மிஷனில் இன்வைட் பண்ணுறது. ஆனால் மோஸ்ட்லி இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் சேனல் வந்து ஓனர் வந்து நீங்களாக இருங்க. வந்து இன்வைட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சேஃப் வந்து கிடையாது. உங்களோட சேனலுக்கு நீங்களாகவே ஓனர் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டர் டெமோகிராஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து நான் சொன்னேன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லாங் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே வந்து டிவைஸ் இருக்குது. டிவைஸ்ன்றது ஒன்றும் நார்மல் தான். அது உங்களுக்கு டார்க் தீம் வேணுமா இல்லைன்னா லைட் தீம் வேணுமான்றது தான். இப்போ டார்க் தீம்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். லைட் தீம்னா அது வந்து
ஒயிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ்க்கு போயிடலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பேஜில் ரைட் சைடில் வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பென்சில்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து வந்துடும் உங்களுக்கு. எடிட் சேனல் கீழே இது என்னென்ன காட்டுறதுன்னா இது வந்து சேனலோட பேனர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதை பேஸ்டு உங்கள் சேனல் வந்து இருக்கோ அதை பேஸ்டு நீங்கள் வந்து பேனர் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சேனல் இது பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் ஆகிடும் உங்கள் சேனல். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ கீழே வந்து சேனல் நேம் கீழே ஹேண்டல் சொல்லிட்டு இருக்குது. உங்கள் இஷ்டமாக நீங்கள் 14 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டல் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து தேவையானதான் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எழுதலாம். அண்ட் உங்கள் சேனல் எதை பேஸ்டோ அதை வந்து நீங்கள் எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லிங்க்ஸ் வந்து சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்கலாம், இல்லைன்னா FBயோட லிங்க் வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கீழே வந்து ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் டேபுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஹோம் டேபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஹோம் டேப் கீழே ஃபார் யூன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஹோம் டேப் வந்து எப்போவுமே இப்போ என்னோட சேனல் இப்போ புதுசாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது இதை பாருங்கள் ஆஃபாக இருக்குது. இது வந்து ஆன் பண்ணி வச்சிங்க. ஆன் பண்ணி வச்சாதான் நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹைலைட்டாக காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் சேனல் ஹோம் டேப் டு த ஹைலைட் அண்ட் ஷோகேஸ் கண்டென்ட் ஃபார் யுவர் ஆடியன்ஸ். இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அப்லோட் பண்ணால் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணால் என்ன ஆகுன்னா உங்களோட அந்த போடுற வீடியோஸ் வந்து ஹைலைட்டாக காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஹைலைட்டாக காட்டும் போது ஒன்ஸ் வியூவர்ஸ் வந்து உங்கள் சேனலுக்கு விசிட் பண்ணுறாங்க வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு உங்களோட அந்த ஹைலைட் வீடியோஸ் பார்ப்பாங்க. வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸும் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் அது ஹைலைட்டில் காட்டும், இல்லைன்னா வந்து காட்டாது. இப்போ செகண்ட் வந்து பார்த்துடலாம். ஹோம் லே அவுட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு யூடியூப் ரெக்கமெண்ட்ஸ் யுவர் கண்டென்ட் பேஸ்டு ஆன் வியூவர்ஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் அந்த ஒரு வீடியோஸ் ஆடியன்ஸ் வந்து பார்த்துடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் யூடியூப். இப்போ எது வரைக்கும் நீங்கள் இந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யூடியூப் வந்து என்ன பண்ணணும்னா ரெக்கமெண்ட் வந்து பண்ணாத வியூவர்ஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு. ஸோ இதை வந்து ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து இந்த மோர் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். மோர் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்ட் யூடியூப் கீழே வந்து யூடியூப் ரெகுலர்லி அப்டேட்ஸ் ஃபார் செக்ஷன் ஃபார் ஃப்ரெஷ் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இதை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. மேலே வீடியோஸு ஷார்ட்ஸு லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுத்தாதான் அது சேவ் ஆகும். சேவ் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இல்லை நான் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் என்னோட சேனலில் நான் ஏற்கனவே இருக்குன்னா அதை அப்படியே விட்டுருங்க. எதுவுமே நீங்கள் மாற்றாதீங்க. அப்படி உங்கள் செட்டிங்ஸ் வந்து ஆஃபாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நீங்கள் அந்த வியூஸும் சரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு செட்டிங்க்கு யூடியூப் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூடியூப் போயிட்டு இப்போ செட்டிங்ஸில் போயிடுங்க. செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது இது எல்லாமே ஆனாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. மோஸ்ட்லி யூடியூபர் பிக்னஸ் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணலைன்னா உங்களோட சேனலில் இதை ஆன் பண்ணி வச்சிங்க. ஏன்னா உங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் உங்கள் சேனல் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டில் தன் பை பை டாடா, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.